ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு.க. அன்வர் பாட்ஷா அவர்கள். இஸ்லாம் போற்றும் மீலாது விழா. மீலாதுன் நபி என்பது இஸ்லாமிய நாட்காட்டியில் 3வது மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் வரும் முஹம்மது நபி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதாகும். 63 வயது வரை வாழ்ந்த நபிகள் நாயகம் கிபி 632 இதே ரபியுல் அவ்வல் மாதம் இவ்வுலக வாழ்வை துறந்தார். இவரது பிறப்பும் இறப்பும் ஒரே நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நாளையே மிலாடி நபி என்று கொண்டாடுகிறோம். உலகின் அனைத்து சமூக மனிதர்களுக்கும் அன்பு மற்றும் சகோதரத்துவம், ஒற்றுமையின் செய்தியை பரப்பிய இறைவனின் கடைசி தூதர் முஹம்மது நபி ஆவார்கள். இவர் ஒரு இறை தூதர். ஆனால் இவர் எந்த அதிசயத்தையும் நிகழ்த்தவில்லை. இவர் மாயசக்தி படைத்தவர் அல்ல. இவர் பள்ளிக்கூடம் போனதில்லை. 40 வயது ஆகும் வரை அவரது லட்சிய பயணம் ஆரம்பிக்கப்படவில்லை. தன்னை இறை தூதர் என்று அவர் பிறருக்கு, மக்களுக்கு அறிவித்தபோது கேலிக்கு ஆளானார். பெண்கள் குப்பையை அவர் மீது வீசினார்கள். மெக்காவிலிருந்து துரத்தியடித்தார்கள். 10 ஆண்டுகள் உபதேசித்தும் கேட்பாரில்லை. வறுமைக்கும் கேலிக்கும் ஆளானார். ஆனால் அடுத்த 10 வருடங்கள் முடிவதற்குள் அவர்தான் எல்லா அரபு நாடுகளிலும் சர்வ வல்லமை படைத்தவரானார். மெக்கா அவர் சொல்லுக்கு அடிபணிந்தது. உலகிற்கு புதிய மார்க்கத்தை, இஸ்லாம் நெறியை, அமைதி மார்க்கத்தை வழங்கினார். அவரிடம் வசீகரிக்கும் சொல்லாற்றல், பிரார்த்தனை பலம், இறைவனை நெருங்க வைக்கும் காந்த சக்தி என்று 3 அம்சங்கள் அடங்கியிருந்ததே அவரது சாதனைக்குச் சான்றாகும். இறைவன் ஒருவனே. அவன் உருவமற்றவன், ஒளி வடிவானவன். எல்லா மனிதர்களும் சமம். உலகம் ஒரு ஜனநாயக அமைப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இஸ்லாத்தின் வேதம் என்பது திருக்குர்ஆனையே குறிக்கும். திருக்குர்ஆன் இறைவனால் அசரீரியாக வழங்கப்பட்டது. அது சிறிது சிறிதாக 23 ஆண்டுகளில் இறைவனின் திருத்தூதர் அண்ணல் நபி பெருமானார் மூலமாக உலக மக்களுக்கு இறை செய்தியாக வழங்கப்பட்டது. வாழ்க்கை தத்துவத்தை, வாழ்க்கை நெறியை, வாழும் மாண்பினை எடுத்துரைக்கும் ஒழுங்குமுறைகள். ஆம், கண்ணியம், தூய்மை, விஷயங்களை பிரித்தறியும் ஆற்றல், விசாலமான உள்ளம், வாய்மையுடன் கூடிய அழகிய நற்பண்புகள், கருணை காட்டுதல், மென்மையான நடத்தை, இனிமையான உரையாடல், தன்னடக்கம், தியாகம், சுயநலமற்ற தன்மை, மேலும் வாய்மை, நிலைகுலையாமை, கடமையை உணர்ந்து செயல்படுதல், கேடற்ற புலனடக்கம், இறையச்சம், முன்னேறுவதற்கான துடிப்பு, இவையாவும் இஸ்லாமிய வாழ்வின் அழகிய வரைமுறைகளாகும். இஸ்லாத்தில் ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் கிடையாது. அனைவரும் சகோதரர் என்னும் மனப்பாங்கு உடையது. இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. கல்வி, கலை, சட்டம், நீதி, சமூகம், அரசியல், பொருளாதாரம், வணிகம், குடும்பம், உறவு, ஒழுக்கம், நடத்தை என வாழ்வின் அனைத்து ஒட்டுமொத்த பரிமாணங்களையும் தழுவியதுதான் இஸ்லாம். இந்த நல்லெண்ண விதைகள் மனித மனங்களில் தூவப்பட வேண்டும். இதை முஹம்மது நபி அவர்கள் கடைபிடித்து மக்களுக்கும் போதித்தார். மக்கள் இந்த பண்புகளை தமக்குள் வளர்த்து கொண்டால் வாழ்வு சிறக்கும், மனிதநேயம் மலரும். இந்த மீலாது நபி விழாவில் அனைவரும் இந்த சூளுரை ஏற்று அன்புடன் வாழ்வோம். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர்
மூக்க அன்வர் பாட்ஷா அவர்கள்.